வெல்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட டிவிஎஸ் விலாக் சரவணன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு முத்துமலை முருகன் கோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு சேலத்தில் இருக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் போகிற ரூட்டில் இருக்குது. சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து விடிய காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 24 வரையும் பஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹைவேயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே பஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும், ரன்னிங்கில். ஓகேங்களா? முக்கியமாக நான் இங்கே முத்துமலை முருகன் கோயில் வந்த காரணம், மலேசியாவில் இருக்கிற முருகன் டெம்பிளுக்கு நல்லா போக முடியல. அதனால் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன். பாருங்கள், உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கடைங்க இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் மணி எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலும் இருக்குது. இது வெளியே இருக்கிறது. கோயிலுக்குள்ளேயும் இருக்குது கேன்டீனு. காலையில் டிஃபனு, மதிய சாப்பாடு, இரவு டிஃபன் போடுறாங்க. நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கடை தான் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து கடை தான் இருக்கும். என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது பொருள் எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ஸ்வீட்லேருந்து இந்த ஃபோட்டோஸு, மாலைங்க, இதெல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கார் பார்க்கிங். இது இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு நான் வந்த காரணம் என்னன்னா, பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். பன்னீர் அபிஷேகம்னா வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு சாமி அந்த அதான் ஹைட்டான ஒரு சிலை இருக்குல்ல, முருகர் கோயில் இருக்குல்ல சிலை, அந்த கோயில் அந்த சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு வேல் வச்சுட்ருக்காரு. நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு அந்த வேலு உள்ளே வந்துட்டு அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு யோகம் வளர்ப்பாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ரூம் உள்ளே போயிடணும். பாருங்கள் மக்களே, 146 அடி உயரம் இந்த சிலை. முருகர் டெம்பிள் இது. அதுக்கு தான் வந்தேன். ஓகேங்களா? ஆஃபீஸில் போயிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணணும். பன்னீர் அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா ஒரு எல்லோ கலர் டோக்கன் கொடுப்பாங்க. கூடவே வந்து துளசி மணி மாலையும், ருத்ராட்சை டாலர் போட்ட ஒரு மணி மாலை கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா வந்துட்டு அங்கே ஃபுல்லான அந்த செக்யூரிட்டி வந்து இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆயிரம் வந்துட்டு யோகம் வளர்க்குறதுக்காக உட்கார வைப்பாங்க. வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த யோகம் வளர்ப்பாங்கள்ல, அந்த இது. பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன யோகம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கல்ப யோகம். அது பேர் சங்கல்ப யோகம் தான் நினைக்கிறேன். சரியாக தெரியல எனக்கு. அந்த யோகம் வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். யோகம் வளர்க்கும் போது நம்ம வந்துட்டு நேராக ட்ரெஸ் போடக்கூடாது. உள்ள பனியனு, ஷர்ட் எல்லாம் கட்டிக்கணும். ஃபேண்ட் மட்டும் தான் போட்டுருக்கணும். நல்ல தரிசனம் ஆகும் மக்களே. நான் ரொம்ப வேண்டேன். இங்கே போயிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு கிடைச்சிதாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான சிலை. என்ட்ரன்ஸ் மக்கள் இது உள்ளே போகிறது. மக்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமேஜ் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்து போகணும். முருகர் கோயிலுக்கு 6 படியில் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா இந்த கோயிலுக்கும் போகலாம் நீங்கள். ஓகேங்களா? சேலம் மாவட்டத்திலே வந்துட்டு 4 கோடிலிங்கம்னு ஒன்று ஃபேமஸாக இருக்குது கோவிலுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய ஃபேமஸ். இதுதான் அந்த மணி மாலை. சர்வசக்தி வாய்ந்த யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் யுகமாக தபஸ் பண்றாங்க. இந்த தவம் பண்ணி சுவாமி நேரில் வந்து அவங்க காட்சி கொடுத்தாங்க. இதுதான் மக்களே சங்கல்ப யோகம் வளர்க்குற இடம். இது தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். போன உடனே ஐயர் வருவார். ஐயர் வந்துட்டு பிறகு அந்த டோக்கனும் மணி மாலையும் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கலச சம்பளம் வச்சுட்டு யோகம் வளர்ப்பாங்க. அவர் சொல்ல மதத்தை நம்ம கூட சொல்லணும். நம்ம வீடு, குளம், கோத்திரம், நம்ம வீட்டில் எத்தனை பேர், ஸோ அதெல்லாம் சொல்லணும் நீங்கள். அவ்வளோதான் மக்களே. பாருங்கள் மீதி வீடியோ. இந்த தியானம் பண்ணும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு கருங்காலி மேலேயும் கிடைக்குது மக்களே. சக்தி வாய்ந்த கருங்காலி மணிமாலைகள் தற்சமயம் கூட ஸ்தானத்திலே வளைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிகவும் சக்தி வாய்ந்த கருங்காலி மணிமாலைகளை வாங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று நீரோடி வாழ எல்லாம் உள்ள முத்துமலை மிருகமான திருக்கோவில் தலைவர் ராஜதி ஈஸ்வரையா அவர்கள் சார்பிலே ஆசீர்வதிக்கிறோம். ஓம் சதானம் பவஹராய பவரதவேந்திரிய ஆயுர்தவேந்திரிய பிரதிநிதி என்ற தேங்காய் அக்ஷரம் கூட வச்சிருக்கவங்க
இதற்கு முன்னாடி போயிட்டு உற்சவ சன்னதி ஸ்ரீ வெள்ளி தேவயானையோட கூடிய கல்யாண சுப்பிரமணியர் கம்பெனி பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனை பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி விபூதி பிரசாதம் வாங்கிங்க. அபிஷேக விபூதி பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வர வழியில அபிஷேக பால் பஞ்சாமிர்த பிரசாதங்கள். மூர்த்தி வாங்கின மூர்த்தி பால் பஞ்சாமிர்த பிரசாதங்கள் பெற்று செல்லுமாறு என்னோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதே போல கோவில் பிரசாத விற்பனை நிலையத்திலே ஸ்பெஷல் நெய்வேத்திய பிரசாதங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரசாதங்களை பெற்று செல்லுமாறு இதை என்னோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுவாமி தரிசனம் பண்ணுங்க, திறப்போட்டுவாங்க, பின்னாடி கவனிங்க, சாமி கும்பிடுங்க. வெற்றிவேலுமுருகனுக்கு அரோகரா, வீரவேலுமுருகனுக்கு அரோகரா, மலை முயற்பெருமானுக்கு அரோகரா. அசைவ கோயிலுக்கோ அல்லது நீங்க அசைவம் சாப்பிட்றதுக்கோ இந்த மடிமாலையை போட்டுக்கூடாது. யோகா முடிஞ்ச உடனே லிஃப்ட்டில் கூட்டு போவாங்க. லிஃப்ட்டு கூட்டு போயிட்டு மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கல, அதை ஓகேங்களா. அதே மாதிரி கருவறைக்குள்ளேயும் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் எடுக்கல, வீடியோ எடுக்கல. இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சிலை, இந்த சாமி ஸ்டாச்சு, அது வேலு, ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். நம்ம இங்கேயே உள்ளே இருக்குது அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி போகிறதுக்கும் பஞ்சாமிர்தம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, பாருங்கள். பிரசாதம், லட்டு, பேரிச்சம்பழம் எல்லாமே இங்கே வைப்பாங்க, பஞ்சாமிர்தம் எல்லாம். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறவங்கள கண்டிப்பாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.